இந்த பாரு சின்ன பொண்ணு, இன்னொரு வாட்டி என்னோட மாமியார நீ இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன புஷ்பக்கோ நீ எப்படி பேசுறா? பின்ன என்ன சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருக்க? வயசான காலத்துல உங்க மாமியாரு என் வீட்டுல வந்து வேவு பார்த்துட்டு வந்து உன்கிட்ட நடக்கிற சண்டையெல்லாம் சொல்லுவா. அப்போ உன்கிட்ட வந்து நான் சண்டை போட்டுக்கிட்டா இருந்தேன், இல்ல உன் மாமியார் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானா? அத மாதிரிதான் இதுவும். புஷ்பக்கோ இங்க பாரு சின்ன பொண்ணு, நீ வர்றதுக்கு முன்னாடியே அவங்க இந்த வீட்டுல சின்ன மாமியாராக்கும், சரியா? உன் மாமியாருக்கு கொடுக்கற மரியாதையை என் மாமியாருக்கும் நீ கொடுத்துதான் ஆகணும். என்ன புஷ்பக்கோ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத சின்ன பொண்ணு. நானும் இனிமே உங்க வீட்டு சைடு வரமாட்டேன், நீயும் என் வீட்டு சைடு வராத சொல்லிட்டேன். புஷ்பு சொல்றது கேளுமா, இங்க வா. இங்க பாருங்க சின்ன பொண்ணுக்கு மாமியாரே, உங்களுக்கு எனக்கு இனிமே பேச்சுவார்த்தை இல்ல. நாங்க எங்க வேலையை பாத்துக்கிறோம். என் மாமியாரை இனிமே நீங்க பால் பேசுறதுக்கு கூப்பிடாதீங்க. எத்தே உங்களுக்கும் தான் புரியுதா? நீங்க அவ கூப்பிடுறான்னு சொல்லிட்டு இவ கூப்பிடுறான்னு சொல்லிட்டு வீடு வீடா போற வேலை வச்சுக்காதீங்க. நீங்க போயிட்டு இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு நினைக்கிறதுனாலதான் உங்களை இவ்வளவு கேவலமா நினைக்காங்க. நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். இனி யாராச்சும் என் வீட்டு பக்கம் வரட்டும். அப்ப இருக்கு என் மாமியார் எல்லாம் பேசுறாளா? பஞ்சி செல்லத்தாயி. என்ன செல்லத்தாயி? வீட்டுக்கு நடைய கட்டுங்க, போவோம். என்னங்க புஷ்பக்கா இப்படி பேசிட்டு போறாங்க? சின்ன பொண்ணு, பேசும்போது பெரியவங்களை பார்த்து பேசணும். சின்ன பொண்ணு, நீ அன்னைக்கு பேசுனது தப்பு. நீ ஏதோ ஒரு மனநிலையில இருந்தேன்னு சொல்லிட்டு நானும் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி அவங்கள பேசாத. என்னதான் இருந்தாலும் அவங்க எனக்கு சித்தி மரியாதை, சரியா? உனக்கு சின்ன மாமியாரு, மாமியாருக்கான மரியாதையை நீ தந்துதான் ஆகணும். என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன சின்ன பொண்ணு, அன்னைக்கு இவங்க 2 பேர் பண்ண தப்புக்கு நான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு போனா போது இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்க மாமியார் தான் எடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு தெரிஞ்ச உடனே அது பெரிய பிரச்சனையாக்குனேன். சரி நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க பாத்துக்கோ. என்னங்க வாங்கத்தே. என்ன மாப்பிள்ள, என்னுடைய பொண்ணை நீங்க பேசுனதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள இங்க வர்றதுக்கே. அத்தே அது வந்து பின்ன புள்ளத்தாச்சி பொண்ணை இப்படிதான் நீங்க காயப்படுத்துவீங்களா? அவதான் எதோ தெரியாம பண்ணிட்டா அப்படின்னா எடுத்து சொல்லி புரிய வைங்க. அதை விட்டுட்டு இப்படி பண்ணிருக்கீங்க. நான் இன்னைக்குதான் பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு பார்த்ததுதான் தெரியுது அவ எந்த லட்சணத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. புருஷனும் மாமியாரும் நாத்தனார் எல்லாரும் சேர்ந்து அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்களா? நீங்க பாருங்க சின்ன பொண்ணுக்கே அம்மாவே, நாங்க ஒன்னும் கொடுமைப்படுத்தல, சரிங்களா? ஆமாமா, நீங்க கொடுமைப்படுத்துறது எல்லாமே எனக்கு தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? என் பொண்ணு கிட்ட இருந்து அந்த 25 பவுன் நகையை எடுத்து உன் பொண்ணுக்கு கொடுத்தீங்கல்ல திருடி, அந்த விஷயத்த சொல்லுறேன். எது தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. அத்தை, இது எங்க குடும்பத்து விஷயம். மருமவனே, இது உங்க குடும்பமா இருந்தா நான் தலையிட்டு இருக்க மாட்டேன். என் மகளும் இங்கதான் வாழ்றா, சரியா? எம்மா சொல்லுறத கேளுங்க. அது வந்து ஏம்மா நீ பேசாதம்மா. எம்மாடியோ எம்மா, நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எம்மான்னு காலை சுத்தி சுத்தி வந்து எந்த அளவுக்கு என் பொண்ணை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. மாசமா இருக்கும் போது நீ என்னென்ன பண்ண கூடாது எல்லாத்தையும் என் அவ சொல்லியிருக்கா. சின்ன பொண்ணு, இதெல்லாம் என்ன சின்ன பொண்ணே? என்னங்க அது வந்து, அப்ப இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்க அம்மா கிட்ட நீ சொல்லிக்கிட்டே இருந்திருக்கா? இல்லங்க அது வந்து மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. என் பொண்ணு எதுக்கு மிரட்டுறீங்க நீங்க? சரி, ஒரு 2 நாள் இருந்து பார்த்துட்டு கூட இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்தாதான் தெரியுது அவ வாழ்ற லட்சணம் எந்த லட்சணத்துல வாழ்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா. நீ வார ஏமா இப்படி பண்றா? நீ சும்மா இருடி. இப்படி சும்மா இருந்துதான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. இந்த பாருங்க, இங்க பாருங்க சின்ன பொண்ணுக்கு மாமியாரே, நீங்க வந்து இவ்வளவு கொடுமைக்காரியா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவுமே கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்திருப்பேன். எல்லாம் என் புருஷனை சொல்லணும். ஏதோ இவ ஆசைப்பட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்ச. இன்னைக்கு இவதான் கஷ்டப்படுறா. அன்னைக்கே சொன்னேன் இந்த குடும்பம் வேண்டாம், பார்த்தாலே ஏதோ சூனியக்கார குடும்பம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, பேசுற வார்த்தையெல்லாம் பார்த்து பேசுங்க சொல்லிட்டேன். பின்ன என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாடியம்மா வா. நல்லா தான். ஆமா, அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? இங்க வந்து கடந்துகிட்டு இருக்கா ஒரு வாட்டியும். உன் மாமியாரும் புருஷன் எதுவும் சொல்ல மாட்டாங்களோ, அதனாலதான் இங்கேயே வந்து ஓசி சொருக்கு கிடைக்கியோ. இங்க பாரு சின்னதுரை, உன் மாமியார பார்த்து பேச சொல்லு. எத்தே, இதுதான் உங்களுக்கு மரியாதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். இங்க நடக்கிறது வேற. இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் ஒன்னும் உங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசலன்னு என் மொபைலுக்காண்டி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னையும் என் வீட்டுக்காரர் மாதிரி ஏமாடின்னு நினைச்சிட்டீங்களோ? இது யாரும் உங்களை ஏமாத்தல அத்தை.
அப்புறம் எதுக்கு இப்படி என் மொவலை போட்டு எல்லாரும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? என் மொவ பாவம், அவளை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க. வாயும் வயிறுமா இருக்கிற பிள்ளைன்னு கூட நினைக்காம. எம்மா வேண்டாம், விடுமா. எவ்வளவு வருத்தி இந்த வீட்டுல வந்து கையாமையான்னு கத்திட்டு போறா. அதுவும் உங்க பொண்டாட்டிய பார்த்து நீங்க அமைதியா இருக்கீங்க. நானும் சரி என்னதான் நடக்குதுன்னு வெளியே நின்னு பாத்துக்கிட்டு தான் இருந்துட்டு தான் வாரேன். முதல்ல உங்க பொண்ணு என்ன பேசுனான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அவ எல்லாம் கரெக்டா தான் பேசியிருப்பா, சரிங்களா? மாப்பிள்ள, நீங்க வந்து அவளை குறை சொல்றதுலயே இருக்காதீங்க. கொஞ்சமாச்சும் அவ சைடு வச்சு நின்னு பேசுங்க. வீட்டுல வந்து இப்படி கத்திட்டு போறா, உங்க மருமவளை பார்த்து நீங்க என்ன ஏதுன்னு கேட்காம அவ போறாங்களா, இவங்க பஞ்சு பஞ்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பஞ்சுன்னுக்கிட்டு இதெல்லாம் என்னதுன்னு தெரியல சின்ன பொண்ணுக்கு. மாமியாரே இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். இந்த மாதிரிதான் என்னோட பொண்ணோட வாழ்க்கை இருக்கோனா என் பொண்ணை நான் கூட்டிக்கிட்டு போறேன். இது யாரும் அவளை இருக்க சொல்லி கம்பல் பண்ணல. வேணும்னா நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. இது சின்னதோட அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதையா, இரியா, பொறுமையா இரியா. நீ ஏண்டி அழுகுற? வா நம்ம வீட்டுக்கு போவோம். இங்க போறங்க சின்ன பொண்ணோட அம்மாவே. என் மருமவளை இங்க இருந்து எங்கேன்னு என்னால அனுப்ப முடியாது. உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா கூட்டிட்டு போய் பாருங்க பாப்போம். இந்த செல்ல தாயை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. வந்தேன் நான் நடக்கிற விஷயமே வேற சொல்லிட்டேன். என் மருமகளுக்கும் எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அதுல நீங்க தலையிற வேலை வச்சுக்காதீங்க, சொல்லிட்டேன்.